ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். அடுத்த விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி எல்லோரும் என்னோட மார்னிங் ரொட்டீனை தாங்க பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எந்திரிச்சதே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. எப்போவுமே ஒரு 5 மணிக்கெல்லாம் இப்போல்லாம் முழிப்பு வந்துடுது. நான் எந்திரிச்சதும் அப்படியே மார்னிங் வாசலை கூட்டிகிட்டு வாசல் தொளிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால சூரியனை பார்க்க முடியலை. சூரியன் முன்னாடியே வந்துட்டார் போல். அதனால் இன்றைக்கி நான் சூரியனை பார்க்கவே இல்லைங்க. எப்போவுமே ஒரு 5-5:30க்கு எழுந்திரிச்சோன்னா இந்த இடம் செம்ம அழகாக இருக்குங்க. குருவிகளோட சத்தம் செம்மையாக கேட்கும். எத்தனை பேர் சீக்கிரமாக எந்திரிப்பீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நான் அப்படியே கூட்டிகிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. நான் ஓரளவு கோலம் நல்லா போடுவேன். எனக்கு கோலம் போட பிடிக்கும். ஆனால் அந்தளவு கோலத்தோட டிசைன்ஸ் இன்னும் தெரியல. ரங்கோலி கோலம் போடுவேங்க. ஆனால் புள்ளி வச்ச கோலம் போட தெரியாது. எங்கள் அம்மா அழகாக கோலம் போடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அழகாக போட தெரியும். எனக்கு இந்த கம்பி மாதிரி இருக்க கோலங்கள் மட்டும்தான் போட தெரியும். செவ்வாய் வெள்ளினாலே நம்ம வீட்டில் பெரிய கோலம் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம வாசல் பெருசாக இருக்கனால கோலம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளியில் ஒரு கோலம் போட்டு காட்டுறேன். நீங்களும் வீட்டில் இது மாதிரி கோலம் போடுவீங்களான்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். பெரிய கோலமாக போடும்போது வாசலே ஒரு நிறைஞ்சு இருக்குங்க. அதை பார்க்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் மஞ்சள் தொளிங்க. அது இன்னும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொடுக்கும். முடிஞ்ச அளவு நம்ம மைண்ட் செட்டை எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கணுங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்களும் எப்போவுமே பாசிட்டிவாக இருந்தால் நம்ம நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக நடக்குங்க. ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நம்பி ஓட ஆரம்பிப்போம். நான் ஃபைனலாக கோலம் போட்டு முடிச்சிட்டேங்க. ஓரளவு இன்றைக்கி பரவாயில்லாமல் தான் போட்டிருக்கேன். அப்படியே போட்டுட்டு நான் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ என்னோடய பழக்கம் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ வீடை சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் தொட்டியில் செடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். காம்பவுண்டுக்கு வெளியே செடிகள்லாம் இருக்கும். ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே செடி வளர்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா மல்லிகை செடி, மருதாணி செடி, இது செவ்வந்தி செடின்னு சொல்லுவாங்க. அதில் ரெட் கலரும் எல்லோ கலரும் வாங்கியாச்சு. இந்த செடியை இன்றைக்கி நம்ம வீட்டில் தரையில் நட்டாச்சு. அது இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது மாதிரி நீங்களும் கார்டனிங் பண்ணுறீங்களான்றதை சொல்லுங்கள். வேறு என்ன செடி வச்சா வீட்டுக்கு நல்லாயிருக்கும், பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரி என்ன செடியை வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு விதமான டேபிள் ரோஸ்ன்னு சொன்னாங்கங்க. எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனப்போ இந்த டேபிள் ரோஸ் கொடுத்தாங்க. அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு டேபிள் ரோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வளர்க்கணும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. பட் எங்கள் ஊரில் இது கிடைக்கவே இல்லைங்க. கடைகள்லேயும் கிடைக்கவே இல்லை. பட் ரிலேட்டிவ் வீட்டில் வச்சுருந்தாங்க. போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த தொட்டி எல்லாமே மீஷோவில் தாங்க வாங்கினது. மீஷோவில் வாங்கினது நல்லா இருக்குது. ரேட்டும் கம்மியான ரேட்டு தான். அப்படியே தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது பால்காரக்கா வந்துட்டாங்க. அப்படியே பாலை வாங்கி நான் பாலை அப்படியே வச்சுட்டு அப்படியே மறுபடியும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. இதில் 5 பீஸ் வந்துச்சு தொட்டி. இப்போ நம்ம இதை தொட்டியில் எல்லாமே நட்டுட்டோம். இது எப்படி வளருதுன்றதை நம்ம இனி வரப்போகிற வீடியோவில் நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான டேபிள் ரோஸு. இதுலேயும் பூ பூக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி பூக்குதுன்றது வரப்போகிற வீடியோலேயே நான் காட்டுறேன். அப்புறம் இப்படியே கொஞ்சம் நடந்து வந்துட்டு இங்கே வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று கருவேப்பிலை இருக்குது, இன்னொன்று தக்காளி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாதுளை நட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற புதினாவும் நட்டு வச்சுருக்கேங்க. புதினா நல்லா வளருது. எப்போவுமே மார்னிங் எந்திரிச்சோன்னே இதுக்கு எல்லாமே தண்ணி ஊற்றிடுவேன். ஈவினிங் ஒரு தடவை அம்மா தண்ணி ஊற்றிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கி நம்ம வீட்டில் ஆட் பண்ணலாம். என்ன செடி வாங்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டில் செடிகள்லாம் வளர்க்குறீங்களா? எப்படி என்ன விதமான செடிகள்லாம் வளர்க்குறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படியே இந்த பக்கம் காம்பவுண்டுக்கு வந்தாச்சு. நான் எப்போயாவது தான் பால் குடிப்பீங்க. இன்றைக்கி நான் பால் குடிச்சிட்டு அப்படியே இங்கிட்டு ஒரு விசிட்டை போட்டேன். இந்த காம்பவுண்டு சைடு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருக்கோங்க. அப்படியே நீங்கள் பாருங்கள். கொய்யா மரம் இருக்குது. இங்கே கொஞ்சம் மல்லிகை செடி வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை வச்சுருக்கோம். மாமரம் இருக்குது. அப்புறம் எலுமிச்சை மரம் இருக்குங்க. எலுமிச்சை மரம் வளர ரொம்ப நாள் எடுக்குதுங்க. சீக்கிரம் வளர மாட்டுது. சின்னதாகவே இருந்துச்சு. இப்போ ஓரளவு வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் முள்ளெல்லாம் நிறையா இருக்குதுங்க. ஸோ அதை வளர்க்குறதா இருந்தால் பார்த்து வளருங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இருக்குதுங்க. இந்த செம்பருத்தி ரொம்ப ஸ்பெஷலான செம்பருத்திங்க. அதை இப்போ தான் நட்டு வச்சுருக்கோம். இந்த செம்பருத்தி 4-5 வருஷமாக எங்கள் கூட இருக்குது. இந்த வாழை மரமும் அதே மாதிரி 4-5 வருஷமாக நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். அப்படியே செடிகளுக்கெல்லாம் ஒரு குட் மார்னிங் சொல்லி அவங்களெல்லாம் எழுப்பிட்டு நான் அப்படியே அடுப்படிக்க வந்துட்டேன். இன்றைக்கி சிம்பிளான டிஷ்ஷுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கோவக்காய் மட்டும் நறுக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கோவக்காவும் வெங்காயம் தக்காளி அதுக்கு தேவையானதை மட்டும் நறுக்கி கொடுத்துட்டேன். சமையல் எல்லாமே இன்றைக்கி அம்மா பார்த்துக்கிட்டாங்க. ஒர்க்கிங் போகிற லேடிஸ்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்றதை எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். மார்னிங் என்ன சாப்பிட்லாம், மதியம் என்ன எடுத்துக்கலாம். நம்ம லைஃப் ரொம்ப ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லைஃப் பின்னாடி ஓடுற மாதிரி ஆகிருச்சுங்க. ஸ்கூல் டைம்ஸ்லாம் ரொம்ப ஜாலியான டைம்ஸ். இப்போல்லாம் அதை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன்.
ஸ்கூல் டைம்ஸில் எனக்கு கோவக்காய் பிடிக்காதுங்க. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, கோவக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொரியலை பார்த்தாலே செம்மையாக இருக்கும். நல்லா செஞ்சு சாப்பிடுவேன். ஸ்கூல் டைம்ஸ்லலாம் அம்மா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போல்லாம் யாருமே கேட்க மாட்டோம். அப்படி தானேங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம லைஃபே நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துரும் போலங்க. அப்படி தான் இருக்குது. எல்லாருமே எப்போவுமே ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்கங்க. அதுதான் நம்ம உடம்புக்குமே நல்லது. எந்த நேரத்தில் எப்படி நம்ம உடம்பு நமக்கு ரியாக்ட் பண்ணுன்னே ஒன்றுமே தெரியாது. ஸோ நம்ம இருக்கும் போதே நல்லா சாப்பிட்டுக்கணுங்க. உங்களுக்கும் என்னென்ன காய்கறிகள் பிடிக்கும் பிடிக்காதுன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே காய்கறி எல்லாமே நறுக்கி வச்சுட்டேங்க. அடுத்து வெங்காயத்தை நறுக்கிறது தாங்க எனக்கு பிடிக்காத விஷயம். அதை எப்படி தான் நறுக்குறாங்கன்னே தெரியல. அதை நறுக்குனாலே கண்ணில் தார தாரையாக தண்ணி வருதுங்க. எங்கள் அம்மாலாம் எப்படி தான் நறுக்குறாங்களோ. எனக்கு இப்போ காய்கறிகள்லாம் நறுக்கணுன்னா அம்மாவோட ஞாபகம் தாங்க வரும். உங்களுக்கு அது மாதிரி யாருக்கும் அம்மா ஞாபகம் வருமான்னு சொல்லுங்கள். எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்மளெல்லாம் கிளப்பி நமக்கு சாப்பாடு ரெடி பண்ணி நம்மளை எப்படி தான் அனுப்பிச்சாங்களோ தெரியலங்க. பேரண்ட்ஸ்லாம் எப்போவுமே கிரேட் தாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு ஸ்கூலுக்கு எங்கள் அம்மா தாங்க எப்போவுமே சாப்பாடு கொண்டு வருவாங்க. வேகமாக செஞ்சு மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் அந்த கேட்டுக்கிட்டேயே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அது யாரெல்லாம் கேட்டுக்கிட்ட வெயிட் பண்ணீங்க? உங்கள் அம்மா என்ன மாதிரி சாப்பாடெலாம் கொண்டு வருவாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கும் வெங்காயம் நறுக்க பிடிக்குமா பிடிக்காதுன்றதையும் சொல்லுங்கள். அப்படியே நான் வெங்காயத்தை நறுக்கி எடுத்துட்டேங்க. கோவக்காய் பொரியலுக்கு வெங்காயம் தக்காளியும் கோவக்காவும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நறுக்கி கொடுத்துட்டேன். அப்படியே காய்கறி எல்லாமே அம்மாவுக்கு நறுக்கி கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்தால் என்னோடய அம்மு நின்றுட்டு இருந்தாங்க. அம்மு வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய பைக்கு தான். இதுக்கு முன்னாடி நான் வேறு பைக் வச்சுருந்தேங்க. இது என்னோடய 2வது பைக்கு. அந்த பைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பைக்கு. இந்த பைக்கு அதை விட எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பைக்குங்க. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கை அப்பா வாங்கி கொடுத்ததுங்க. அதனால தான் எனக்கு இந்த பைக்கு ரொம்ப ஸ்பெஷலான பைக்கு. இது மாதிரி உங்கள் அப்பாவும் உங்களுக்கு பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்கங்க. அப்பானால எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க. வண்டி வெளியே நிப்பாட்டுறதுனால ரொம்ப டஸ்ட் ஆயிடுதுங்க. தினைக்கும் துடைக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பைக் பாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் வாங்கியிருக்கேங்க. அது ஆன்லைனில் தான் வாங்கினேன். நல்லா இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்ததுல நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. அந்த லிக்விட் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதில் ஒரு ஸ்பாஞ்ச் வரும். அந்த ஸ்பாஞ்சோட இந்த லிக்விடை ஆட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணால் போதுங்க. வண்டி நல்லா பளபளன்னு ஆகிடும். நான் இதை இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆன்லைனில் வாங்கினேன். நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யாரெல்லாம் உங்கள் பைக்கை க்ளீன் பண்ணுவீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பைக்கோட ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. 1,00,000 இருந்தால் தான் பைக்கே வாங்க முடியும் போல். இது மாதிரி உங்களுக்கு பைக்கு யார் வாங்கி கொடுத்தா, இல்லை நீங்கள் சம்பாரித்து தான் உங்கள் பைக்கை வாங்குனீங்களா என்னன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கங்க. நீங்கள் சம்பாரித்து வாங்குறீங்கன்னா அந்த பைக்கு இன்னும் ஸ்பெஷலான பைக்கு தாங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் எல்லாருமே ரெடி கேஷ் கொடுத்து பைக் வாங்க முடியாதுங்க. இஎம்ஐயில் தான் பைக் வாங்க முடியும். பெஸ்ட் ஆப்ஷன் இஎம்ஐலே நம்ம பைக் வாங்குறது தாங்க நல்லது. ஆனால் எனக்கு எப்போவுமே இஎம்ஐ பிடிக்காதுங்க. வீட்லேயும் சரி மற்றவங்களுக்கும் சரி இஎம்ஐயை ரெஃபர் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை சேர்த்து வச்சு இஎம்ஐ இல்லாமல் பைக் வாங்கணுன்னு தாங்க நான் யோசிப்பேன். உங்களுக்கு இஎம்ஐ தான் பிடிக்குமா, இல்லை அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் பைக் வாங்க பிடிக்குமான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். பைக் வச்சுருக்க எல்லாருமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கங்க. ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். நான் எப்போவும் ஆஃபீஸ் போகும்போது ஹெல்மெட் போட்டு தாங்க போவேன். மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி ஹெல்மெட் போட்டு தாங்க எப்போவுமே வண்டி ஓட்டுவேன். அது மாதிரி எப்போவுமே நீங்களும் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கங்க. நம்ம பைக்கில் போகும்போது ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வருவாங்கன்னு நமக்கே தெரியாதுங்க. கொஞ்சம் சேஃபாகவே வண்டி ஓட்டுங்க. இது மாதிரி தான் நான் கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்து இடிச்சிட்டாரு. என் கால்லையே அடிபட்டுருச்சு. அவர் என்னை இடிச்சிட்டு என்ன திட்டிட்டு போனாருங்க. இப்படி தான் ஆப்போசிட்டில் வரவங்க நம்மளை இடிச்சிருவாங்க. அப்புறம் நம்மளே திட்டிட்டு போவாங்க. ஸோ எல்லாருமே பைக் ஓட்டும் போது கவனமாகவே போங்க. ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். மறக்காமல் ஹெல்மெட்டையும் யூஸ் பண்ணுங்கள். நான் வாரத்துக்கு ஒரு தடவை தாங்க பெட்ரோல் அடிப்பேன். அதுவே கரெக்டாக வரும். வாரத்துக்கு ஒரு தடவை பெட்ரோல் அடித்தோன்னா போக வரதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அப்படியே நான் பைக்கை தொடச்சி நிப்பாட்டிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி தலைக்கு எண்ணெய் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் டைம் ஆயிடுச்சு. எண்ணெய் வைக்க முடியல. நான் ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேங்க. அந்த ஹேர் ஆயில்னால தான் என்னோடய முடி வந்து நல்லா க்ரோவ் ஆகிருக்கு. லாஸ்ட் 1 இயரை விட இப்போ என்னோடய முடி ரொம்பவே வளர்ந்துருச்சுங்க. அதோட டிஃப்ரெண்ட்டு நல்லாவே தெரியுது. லென்த் நல்லா இருக்குது. அடர்த்தி மட்டும் நல்லா குறைஞ்சிருச்சுங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணேன். அதுவே முடி நல்லா தான் வளருது. எனக்கு பின்னி போடுறது பிடிக்கும். போனி போடுறது தாங்க பிடிக்கும். அப்படியே நான் வேடிக்கை பார்த்துட்டு ஹேரை வந்து சிக்கு எடுத்துட்டேன். ஒரு சில பேர் ஷார்ட் ஹேர் வச்சுருப்பாங்க. அது பார்க்கும்போது ஹேரை ஷார்ட்டாக வெட்டிக்கலாமான்னு தோணும். ஆனால் சில நேரம் இல்லை வேணாம் நமக்கு இந்த ஹேரே போதும், ஹேரை இன்னும் வளர்க்கணும் அப்படி தாங்க தோணுது. ஏன் முடி ரொம்ப சில்கி ஹேர். எதுவுமே பண்ண முடியாது. ஹேர் ஸ்டைல்லாம் எதுவுமே அந்தளவு பண்ணவே முடியாதுங்க. அப்படியே சிக்கெல்லாம் எடுத்துட்டேங்க. கொண்டையை போட்டுட்டு வந்தாச்சு. நம்ம இனி ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகலாம். போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
குளிச்சுட்டு வந்தாச்சு. இதுதான் நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போட்டு போற ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸும் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணதுங்க. ரொம்ப கம்மியான ரேட்டு. வெறும் 500 தான். 500க்குள்ள வாங்குனது தான். நான் மோஸ்ட்லி எல்லா ட்ரெஸ்ஸுமே ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிருவேன். தச்சு வாங்க மாட்டேன். தச்சு வாங்குனா அதுக்கே தையக்கூலி அதிகமா வரும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸே எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்குது. அப்படியே நான் ஆஃபீஸ்க்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேங்க. டைம் ஆகிருச்சு. ஸோ அதனால ஆஃபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஆன்லைன்லேயே அழகான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கம்மியான ரேட்லேயே கிடைக்குதுங்க. ஸோ நம்ம ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுறதே இன்னும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் நானும் கடையில் தாங்க ஷாப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நானும் ஆன்லைனில் ஷாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போய் பார்த்தா எல்லாமே கம்மியான ரேட்லேயே நல்ல குவாலிட்டியில் கிடைக்குது. ஸோ இப்போல்லாம் நானும் ஆன்லைன்லேயே வாங்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ணலாம், ஒவ்வொரு நாளைக்கும் என்ன விதவிதமான ட்ரெஸ்ஸஸ்லாம் போடலான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். வாரத்துக்கு 2 தடவை எப்போவுமே எண்ணெய் வச்சுருவேன். ஆனால் இப்போ என்னன்னே தெரியல, ஹேருக்கு எண்ணெய் போடவே பிடிக்கலைங்க. வெயில் ரொம்ப தாக்கமாக இருக்கனால ரொம்ப ஹேரெல்லாம் ட்ரை ஆகுது, பிசு பிசுன்னு ஆயிடுதுங்க. ஹேர் வாஷ் பண்ணாதாங்க நல்லா இருக்குது. ஆனால் டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ண முடியாது. ஹேர் வாஷ் பண்ணால் ஹேர் ரொம்ப கொட்டுது. ஸோ என்னால் அதை டெய்லியும் பண்ண முடியாது. அப்படியே நான் தலை சீவி முடிச்சிட்டேங்க. தலை சீவி முடிச்சுட்டு எப்போவுமே இன்னொரு தடவை நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேங்க. அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல இது நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னு. ஸோ இந்த க்ரீம் ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நான் எப்போவும் ஆஃபீஸ் போகும்போது சிம்பிளாக ஒரு மேக்கப்போட ரெடியாகி போயிடுவேங்க. நான் இப்போ போகிற இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா இது என்னோட ஸ்கின் டோன்லேயே இருக்கனால இது அவ்வளவா நான் மேக்கப் போட்டதே தெரிய மாட்டுது. இது நல்ல ரிசல்ட் இருக்குது. இதுவுமே ஆன்லைனில் வாங்கினது தாங்க. என்னடா இவ ஆன்லைன்லேயே எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. நேரில் வாங்குறதோட ஆன்லைனில் நல்ல ரேட்டில் கம்மியாகவே கிடைக்குதுங்க. ஸோ நான் நல்லா யூஸ் பண்ணிக்குவேன். ஆன்லைனில் வாங்கும்போது என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆஃபரில் கிடைக்குங்க. அதனால் நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த காம்பேக்ட் பவுடரும் என்னோடய ஸ்கின் டோனில் இருக்கனால நல்லாயிருக்கும். போட்டிருக்கதே தெரியாதுங்க. இந்த காஜல் புதுசு, நல்ல ரிசல்ட் கிடைக்குது. போடவும் நல்லா இருக்குதுங்க. இந்த மஸ்காராவும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த லிப்ஸ்டிக்கோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வாங்கிட்டேன். ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ரொம்பவே நல்லா இருக்குது. என்னோட டோனுக்கும் சரி, என்னோட லிப்ஸுக்கும் சரி இந்த கலர் நல்லா சூட் ஆகுது. ஸோ இது எனக்கு ஆசமாக இருக்குதுங்க. அப்படியே நான் என்னோட மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் ஆஃபீஸ்க்கு வேகமாக கிளம்புற மாதிரி ஆகிருச்சு. அப்படியே நான் ஆஃபீஸ்க்கு என்னோடய லஞ்சை பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண பிடிக்கும் பிளாஸ்டிக்கை விட. பிளாஸ்டிக்கில் அந்த அளவு சூடு தாங்க மாட்டுது. ஸ்டீலில் நல்லா இருக்குதுங்க. அது மாதிரி பிளாஸ்டிக்கில் கொண்டு போகும்போது சம்டைம்ஸ் சாப்பாடும் சரி, குழம்பும் சரி சில நேரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்போவுமே. நான் எப்போவுமே சாதம் அளவாக தான் சாப்பிடுவேன். காய்கறிகளை நல்லா எடுத்துக்குவேன். நீங்களும் அதே மாதிரி காய்கறிகளை நல்லா எடுத்துக்கோங்க. சாதம் எப்போவுமே கம்மியாக எடுத்துக்கோங்க. காய்கறிகளை நல்லா அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். வெயிட் லாஸ் பண்ணதுலேருந்து என்னால் ஃபுட்டு அதிகமாகவே எடுத்துக்க முடியல. அப்போ கண்ட்ரோலாக இருந்தது. இன்னுமே நான் கண்ட்ரோலாக தாங்க இருக்கிறேன். ஆனால் காய்கறிகள் மட்டும் நல்லா சாப்பிட்ருவேங்க. காய்கறிகள் இப்போல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் காய்கறிகள் எப்போவுமே குவான்டிட்டி அதிகமாகவே எடுத்துக்குவேன். ரைஸோட லெவலை குறைச்சிக்குவேன். எப்போயாவது பசி இருக்க மாதிரி இருந்தால் மட்டுமே ரைஸோட குவான்டிட்டியை கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போவேங்க. மற்ற சமயம் எல்லாமே கம்மியான குவான்டிட்டியில் தான் ரைஸ் சாப்பிடுவேன். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எல்லாருமே ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல என்ன விதமான பிரச்சனைகள் நமக்கே வரும்னு தெரியாது. ஸோ நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்லா சாப்பிடுங்க. நான் அப்படியே என்னோடய டிஃபன் பாக்ஸை ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடு அம்மா செஞ்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி அம்மா என்ன சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாசிப்பருப்பு, கோவக்காய் எனக்கு ரொம்ப கோவக்காய் பிடிக்கும். அந்த கோவக்காவும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட வந்தாச்சுங்க. இன்றைக்கி என்ன ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ராகி சேமியா தாங்க. ராகி சேமியாவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ராகி சேமியாவோட நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நான் நாட்டு சக்கரை மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். ஒயிட் சுகர் ஆட் பண்ண மாட்டேன். ஒயிட் சுகர் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டேன். ஸோ ஒயிட் சுகர் எப்போவுமே எடுத்துக்கவே மாட்டேன். நாட்டு சக்கரை சாப்பிடுவேன். நாட்டு சக்கரை இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
அவ்வளோதாங்க நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் என்னோட வாட்டர் கேனை வந்து ஃபில் பண்ணிட்டு தான் எப்போவுமே போவேன். ஏன்னா ஆஃபீஸில் வந்து கேன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேன் தண்ணி வந்து எனக்கு சேராது. ஸோ அதனால நான் எப்போவுமே பியூரிஃபையர் வாட்டர் தான் குடிப்பேன். அந்த பியூரிஃபையர் வாட்டரை நான் 2 வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருவேங்க. எப்போவுமே 2 லிட்டர் தண்ணி கம்பல்சரி நான் குடிச்சிருவேன். நீங்களும் கம்பல்சரியா 2 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான். நான் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி நம்ம ஆஃபீஸ் ஹேண்ட் பேக்க ரெடி பண்ணிறலாம். இந்த ஹேண்ட் பேக் பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஆன்லைன்ல தாங்க வாங்குனேன். இந்த ஹேண்ட்பேக் பார்க்க பெருசா தாங்க இருக்கும். பார்க்க பெருசா இருந்தாலும் உள்ள எல்லாமே வைக்கலாம். அதனால நான் 2 வாட்டர் பாட்டிலு, என்னோட பெரிய டிஃபன் பாக்ஸ், என்னோட ஃபோன், என்னோட சார்ஜர், என்னோட டைரி எல்லாமே இதில கம்ஃபர்ட்டா வச்சுக்குவேன். எங்க வெளிய போனாலும் இந்த ஹேண்ட்பேக்க தாங்க எடுத்துட்டு போவேன். பார்க்குறவங்க எல்லாருமே நினைப்பாங்க, என்னடா பெருசா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த ஹேண்ட்பேக் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. ஆஃபீஸ்க்கு எப்பவுமே நான் இத மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹேண்ட்பேக்கோட ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. பார்க்க பெருசா இருந்தாலும், ஆனா ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஜஸ்ட் ₹300 தான். பார்க்கவே செம்மையா இருக்கும். லுக் வைஸும் நல்லாருக்கும். இந்த ஹேண்ட்பேக்கோட லிங்க் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் ஷேர் பண்றேன். ஃபைனலா நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.